எப்போ திருமணம் ஆயிட்டோ உங்களுடைய மனைவி தான் உங்களுக்கு அடுத்த, ஆண்டவருக்கு பிறகு அடுத்த ஸ்தானம் உங்களுடைய மனைவிக்கு தான் இருக்க வேண்டும். இதைத்தான் வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. தன் தாய் தகப்பனை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் என்று ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. ஆதியாகமத்திலே ஆண்டவர் சொல்றார், புருஷன் தன் தாய் தகப்பனை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் தான் ஒரே குடும்பம். அந்த குடும்பத்துக்குள்ள யாருமே நுழைய கூடாது. அங்கே கணவன் மனைவி இயேசு, அவ்வளவுதான். அந்த மூன்று பேர் சேர்ந்ததுதான் ஒரு முழுமையான குடும்பம். இதைத்தான் வேதம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. இதுல ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ளவங்களும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதாக நம்ம அறிந்து கொள்கிறோம். அதுல குடும்ப ஜபம் தான் உங்களுடைய குடும்பத்துல தேவ பிரசன்னத்தை கொடுக்கும் பாதுகாப்பும். அது மாத்திரம் இல்ல என் கணவர் ரட்சிக்கப்படல, மனைவி ரட்சிக்கப்படல, கூட எல்லாரும் ரட்சிக்கப்பட்டதான வசனத்தை கீழ்ப்படிவாங்கன்னா, நீங்க ஜெபிச்சீங்கன்னா உங்க குடும்பத்துல மாற்றம் வந்துடும். உங்களுடைய ஜெபம் உங்களுடைய ஃபேமிலிக்குள்ள பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்.